எல்லாருக்கும் வணக்கம். நான் திருத்தணிலேருந்து வேலு பேசுகிறேன். இப்போது நடந்து முடிஞ்ச 2026 எலெக்ஷனில் அதிகப்படியான வாக்கு நம்ம தளபதி விஜய் ஜெயிச்சிருக்கிறாரு. எடுத்தோம் இன்னும் சிஎம் போஸ்ட்டில் இன்னும் உட்கார வைக்கல. இதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நம்ம ஜனநாயகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளும் சரி அதிகாரிகளும் சரியில்லைன்னு தான் அர்த்தம். எல்லாரும் அவரை பிடிச்சி இருக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்துடக்கூடாதுன்றதுலேயே மற்ற கட்சிகள் எல்லாம் உறுதியாக இருக்கிறாங்க. அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவரை ரொம்ப டைட் பண்ணாங்க. ஒரு பிரச்சாரம் போகக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அவர் வெளியவே வர விடக்கூடாது அப்படின்றதுலேயே இருந்தாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு அவர் ஜெயிச்சிட்டார்னு தெரிஞ்ச பிறகும் அவரை வர விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் நல்லா பார்த்தீங்களா, இலங்கையில் இருக்கிறவங்க அமைச்சரவையில் இருக்கிற பார்லிமெண்ட்டில் இருக்கிற இலங்கை அமைச்சரவையில் இருக்கிறவங்க எல்லாம் நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நல்லவர் நாட்டை ஆளக்கூடாது அப்படின்ற இதுலேயே தான் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி சதி செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. தமிழக மக்களே, தளபதி விஜயை மீண்டும் சிஎம் சீட்டில் உட்கார வைக்கிற பொறுப்பு உங்களுடையது. இந்த தமிழக அரசியல்வாதிகள் பாருங்கள், 2 பேரும் விஜய் அன்றைக்கே சொன்னார், 2 கட்சியும் டீலிங் பண்ணிக்கும். ஒன்று நான் இருக்கணும், இல்லை நீ இருக்கணும், இடையில வேறு யாரும் வந்துடக்கூடாதுன்றதுலேயே அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க. இல்லை திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும்னு சொல்லிக்கிறோம். நீங்களும் 1000 ரூபா கொடுத்தீங்க, அவங்களும் 1000 ரூபா கொடுத்தாங்க. ஆனால் ஜனங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்க? விஜய்க்கு தானே. மாற்ற வேணும்ட்டு தானே. நீங்கள் நல்லாட்சி கொடுத்துருந்தா உங்களுக்கு யாரும் ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்களா? நீங்கள் சரியாக செய்யலை. ஆட்சி ஊழல் தான், ஒரே குற்ற பின்னணிகள் தான். உங்கள் ஆட்சியில் நீங்கள் நல்லாட்சி கொடுத்துருந்தா யாரும் உங்களுக்கு தடையே சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், விஜய் எலெக்ஷனுக்கு முன்னாடி எத்தனை மீடியாக்களை கையில் வச்சுக்கின்னு அவரை முட்டுக்கட்டை போட்டீங்க. தவறாக அவதூறு பரப்புறது, அவர் குடும்பத்தை பிடிச்சி பேசுறது. அதாவது இது எப்படி இருக்குதுன்னா, உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சோறா? ஒரு நியாயம். எங்கேருந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டில் இறங்கி இந்த முறை ஓட்டு போட்டுட்டு போனாங்க. இந்த மாதிரி காட்சிகள் இதுவரை நடந்த தேர்தலில் எங்கேயாவது நடந்திருக்குதா? எங்கேயும் நடந்தது கிடையாது. என்றைக்குமே நடந்தது கிடையாது. எம்ஜிஆருக்கு அப்புறம் கூட்டின கூட்டமே விஜய்க்கு தான். ஆனால் இதை பிடிக்காத திமுக அரசியல்வாதிகளும் சரி அதிமுக அரசியல்வாதிகளும் சரி இவரை அப்படியே டைட் பண்ணி நடக்கிறாங்க. ஜெயிச்சிட்ட பிறகு கூட விட மாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்களா? வெளியில் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்றாங்களே தவிர உள்ளுக்குள்ளே இருந்துக்குன்னு என்ன இது பண்ணுறாங்க பார்த்தியா? இதுதான் தமிழ்நாட்டு மக்களே நல்லா தெரிஞ்சுங்க. தமிழ்நாடு நல்லா இருக்கணுன்றது தமிழ்நாட்டு மக்களோட ஆசை. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு அவரை சிஎம் ஆகாமல் தடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மக்கள் ஒரு எரிமலை கூட்டம் மாதிரி, எரிமலை எந்த அளவுக்கு அமைதியாக இருக்குதோ அந்த அளவுக்கு அதனுடைய வெடித்து வெளியே வந்ததுன்னு வச்சுக்கோ, அது பூதாகரமாக இருக்கும், அபாயகரமானது. மக்கள்லாம் ரொம்ப நொந்து போயிருக்கிறாங்க. உங்கள் ஆட்சி வேணான்ட்டு தான் விஜய்க்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்க. இல்லை நல்லா பார்த்துங்க, வரலாற்றில் ஒரு கட்சி ஏடிஎம்கே, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 கட்சியே கூட்டணியாக வச்சு ஜெயிச்சின்னு இருக்குது. என்ன எலெக்ஷனில், இந்த எலெக்ஷனில் டிஎம்கே அது ஒரு 10-13 கட்சியை ஒன்றா சேர்த்து வச்சுக்கின்னு அது கூட்டணிக்கு நிற்கிது. ஒரே ஒரு தமிழன் குறுகிய காலத்தில், அதுவும் ஒரு 2 வருஷத்தில்
இந்த வருஷத்தையும் முந்தின வருஷத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த 2 வருஷத்தில் குறுகிய காலத்தில் ஒரு மனுஷன், தமிழ் மனுஷன் கட்சி ஆரம்பித்து ஓட்டுக்கு 1 ரூபா கூட கொடுக்காம ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கினீங்களா? தெரிஞ்சுக்கினே நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே. மக்கள் எந்தளவுக்கு பொறுமையாக இருப்பாங்களோ அந்தளவுக்கு பொறுமையாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பண்ணுற டார்ச்சருக்கு, அராஜகத்துக்கு நிச்சயமாக சொல்கிறேன், மக்கள் வெகுண்டு எழுந்தால் அடுத்த எலெக்ஷனில் திமுகவும் இருக்காது, அதிமுகவும் இருக்காது. 2 கட்சியுமே இருக்காது. இருந்த எதுவுமே தெரியாது. எம்ஜிஆர் ஆண்டார் அதிமுக, அது பொன்னான காலம். ஜெயலலிதா அம்மா கூட ஆண்டாங்க, அது கூட பொன்னான காலம். அவங்கள மாதிரி நல்லவங்க வாழ்ந்த கட்சியெல்லாம் நாசம் பண்ணுறீங்களே, நீங்களாம் நியாயமா? நிச்சயமாக சொல்கிறேன், நான் இந்த இதுவை சொல்கிறதுக்கு மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழக மக்கள், இதை பார்க்குற மக்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஆனால் இதை லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் நான் சொல்லலை. என்னென்ன விஷயம், தமிழ்நாட்டு மக்களே, தமிழ்நாடு நல்லா இருக்கணும். அதாவது வருங்கால ஜெனரேஷன், இந்த ஜெனரேஷனும் இப்படியே போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த ஜெனரேஷன் நம்ம மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஊழல். சரி, உங்களுக்கு நியாயமான கோரிக்கையை நீங்கள் வச்சு உங்களால் பேசி எதுனா ஜெயிக்க முடியுதா? இது வரைக்கும் நடந்த ஆட்சியில், திமுக ஆட்சிலையும் சரி, அதிமுக ஆட்சிலையும் முடியாது. அங்கே போனேன், அங்கே பாருன்னுவாங்க, இன்னொருத்தர் போனேன், இங்கே போய் பாரு, அந்த அதிகாரியை பாரு, அந்த அரசியல்வாதியை பாரு. எங்கே போனாலும் லஞ்சம் 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 லஞ்சம். இந்த ஊழல் மிகுந்த ஆட்சி, இந்த ஊழல் மிகுந்த ஆட்சி வேணான்ட்டு தான் தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் திரைத்துறையை விட்டு இறங்கி வந்தார். 350 கோடி 400 கோடி ஒரு படத்துக்கு சம்பாதிச்சு இந்த மனுஷன் நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்தான் வேணும்னு முன்ன நின்று அந்த திரைத்துறையே வேண்டாம்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்தவர். நிறைய பேர் கேட்பாங்க, அவர் என்ன செஞ்சார், அரசியல் அனுபவம் இருக்குதா, என்ன சேவை பண்ணிட்டாருன்னு. நிறைய பேர் நீங்கள் யூடியூப்லேயும் பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக்லேயும் பார்த்துருப்பீங்க. அவர் செஞ்ச சேவைகள், போராட்டங்கள், ஜல்லிக்கட்டில் கலந்துருக்கிறாரு, மீனவர் பிரச்சனைக்கு கலந்துருக்கிறாரு, எவ்வளோ பிரச்சனைகளில் கலந்து மக்களுக்காக குரல் கொடுத்துருக்கிறார். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. மக்களுக்காக குரல் கொடுத்தவர் விஜய், மக்கள் நலனுக்காக. இந்த டிஎம்கே ஆட்சியில் மீனவர் பிரச்சனை இருந்தது, டாக்டர்கள் பிரச்சனை இருந்தது, செவிலியர்கள் பிரச்சனை இருந்தது, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இருந்தது, விவசாயிகள் பிரச்சனை இருந்தது. எல்லா பிரச்சனையும் நின்று யாராவது டிஎம்கே கட்சியில் இருந்தவங்க இறங்கி போய் அவங்ககிட்ட பேசிக்கிறாங்க. ஒரு தலைவர்ன்றவர் மக்களுடன் தான் வாழணும், மக்கள் கூட்டத்திலேயே தான் இருக்கணும், மக்களோடு மக்களாக தான் இருக்கணும். நீங்கள் என்ன, நீங்கள் மக்களோடு மக்களாக இருந்தீங்க? நீங்கள் மன்னராட்சி நடத்துனது, விஜய் மக்களாட்சி நடத்துகிறேன்றார். மன்னராட்சி வேணான்னு தான் நாங்கள் மக்களாட்சி வேணும்னு சொல்லி விஜய்க்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். ஆனால் அவரை பதவி ஏற்க விடாமல் நீங்கள் என்னென்ன தில்லுமுள்ள வேலையெல்லாம் பண்ணுறீங்கன்னு பார்த்துன்னு தான் கிடக்குறோம். மக்கள் ஒரு எரிமலையை மாதிரி, தமிழ்நாட்டு மக்கள் எரிமலையை மாதிரி. எந்த அளவுக்கு நீங்கள் எங்களை போட்டு மோதுறீங்களோ அந்தளவுக்கு வெடித்து வெளியே வருவோம். மக்கள் வெடித்து போராட்டத்தில் இறங்கினா இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிங்க எதுவும் இருக்காது. அது நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க. இலங்கையில் இருக்கிறவர் இப்போ பேசுகிறார் எம்பி, அவருக்கு தெரியுது நம்ம தளபதி விஜயை பற்றி, அவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு. நீங்கள் சிஎம் ஆகிற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கணும். ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பதவியேற்கிறேன் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை, அந்த சொல்ல காட்சியை அதை காதால் கேட்குறதுக்கும் கண்ணால் பார்க்குறதுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் இலங்கையில் இருக்கிறவங்களே ஆசைப்படுறாங்க. மக்கள் ஆசையே பிடிக்காத நீங்கள் என்ன நல்லாட்சி தந்துடுவீங்க? டிஎம்கே ஏடிஎம்கே கட்சியில் இருக்கிறவங்க நீங்கள்லாம் வேஸ்ட்டுப்பா. உங்களெல்லாம் வேணான்ட்டு தான் தூக்கி போட்டுட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுக்கிறோம். நீங்கள் 1000 ரூபாய் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க.
ஆற்காடு பஸ் டிப்போவில் எவ்வளோ பஸ்ஸுங்க நின்று இருந்ததுன்னு யூடியூப்பில் நான் பார்த்து தெரிஞ்சுக்கினேன். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ பேர் ஓட்டு போடுறதுக்கு வந்து ஓட்டு போட முடியாமல் திரும்பி போனாங்கன்றது நான் பார்த்தேன். இதெல்லாம் யார் செஞ்ச சதி? ரோடெல்லாம் டிராஃபிக்கு. சரி, இதுக்கே வரேன். இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்லாம் இந்த மாதிரி பஸ்ஸு எல்லாம் டிராஃபிக் ஆகலையா? டிராஃபிக்கே ஆகலையா? எல்லா பஸ்ஸும் நல்லா தானே போய் நின்றுது. இந்த எலெக்ஷனில் மட்டும் இந்த மாதிரி நடந்தது. இதெல்லாம் திமுகவின் சதி, எனக்கு நல்லா தெரியும். மக்களே, ஜோசப் விஜய் நம்ம தளபதி, அவர் சிஎம் சீட்டில் உட்கார வைக்கிறது நம்ம பொறுப்பு. நம்ம தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். அவர் நம்மளை நம்பி வந்தார், தமிழக மக்களாகிய நம்மளை நம்பி வந்தார். நம்ம தான் அவருக்கு சப்போர்ட் கொடுக்கணும், அவருக்கு துணை நிற்கணும். நான் கட்சிக்காரன் இல்லை, நான் கட்சிக்காரனே இல்லை. நான் தளபதி விஜயோடைய கட்சிக்காரனே கிடையாது. ஆனால் அவருக்கு தான் ஓட்டு போட்டோம். என் குடும்பத்தில் இருக்கிறவங்க மொத்த பேரும் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அவரை ஜெயிக்க வச்சோம். ஏன்? மாற்றம் தேவை, தமிழக அரசியலில் மாற்றம் தேவை என்பதற்காகவே நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். ஒரு நல்லவன் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும், நல்ல வசதி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதில் வந்திருக்கிறாரு. அவரை நம்ம கை கொடுத்து தூக்கி. இதுக்கு தடையாக இருக்கிறது 2 கட்சிகள் தான். நீங்கள்லாம் கூட்டணியாக நின்று ஜெயிச்சிங்க. எங்கள் தளபதி ஒத்தையில் ₹1 கொடுக்காம நின்று ஜெயிச்சார். எது மாற்றம்? பார்த்தீங்களா? மாசு தளபதி விஜய்னா மாசு. என்னத்த ஜென்மம் நீங்கள்லாம் ஏமாற்றி துண்ணே பழகிட்டீங்க. இதில் என்ன பண்ணுறது? உங்களெல்லாம் நீங்கள் திருந்தா ஜென்மம்பா. நீங்கள் திருந்த மாட்டீங்க. அதாவது நான் தப்பு பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கவே மாட்டீங்க. நீங்கள் தப்பு பண்ணுறதே நீங்கள், ஆனால் தப்பு பண்ணுறத ஒத்துக்கவே மாட்டீங்க. அதனால தான் உங்களை வேணான்னு சொல்லி நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கோம். அவரை திருப்பியும் சிஎம் சீட்டில் உட்கார விடாமல் பண்ணுறீங்க. பார்த்தீங்களா? என்ன பண்ணி தொலைய இருக்குது. தமிழ்நாட்டு மக்களே, நான் திரும்பவும் சொல்கிறேன், ஜோசப் விஜய் நம்ம தளபதி விஜய் சிஎம் சீட்டில் உட்கார வைக்கிறதுக்கு நம்ம தமிழக மக்கள் தான் சேர்ந்து ஒன்றா நின்று போராடணும். பார்த்தீங்களா? அவரை எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி, அவரை எந்த அளவுக்கு அவர் பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் தடை பண்ணாங்க, மக்களோடு மக்களாக நிற்கிறதுக்கும் தடை பண்ணாங்க. அதாவது ஒரு மனுஷன் நல்லது செய்ய வரானா அவனை தடுக்கிறதுக்கு எவ்வளோ இது. பார்த்தீங்களா? ஒன்று நான் இல்லை நீ, நம்ம 2 பேர் தான் தமிழ்நாட்டு மக்கள் ஆளணும். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்தவங்க, அவங்கள ஏமாற்றினே கிடக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் அவங்க இது பண்ணி நடக்கிறது. ஊழல், அராஜகம், ரவுடிசம், படிக்கிற குழந்தைங்க அவங்கள கஞ்சா அடிக்கிற அளவுக்கு வச்சுருக்கிறாங்கன்னா யார் காரணம்? அந்த கஞ்சா எங்கேருந்து வருது? யார் ஆட்சியில்? ஒன்று டிஎம்கே ஆட்சியில் தான் அதிகமாக பசங்க கையில் கஞ்சா புழக்கத்தில் இருக்குது. அது விற்கிறவனும் கஞ்சா அந்த திமுக கட்சிக்காரனே. என்ன ஒரு அராஜகம்! இதெல்லாம் வெளியே சொன்னால் நம்மளை இது பண்ணுறாங்க. மக்களே, திரும்பவும் சொல்கிறேன், தளபதி விஜய் சிஎம் சீட்டில் உட்காந்து நம்ம தமிழ்நாட்டை ஆளணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் மட்டும் இல்லை, நம்ம தமிழக மக்கள் கூட ஆசைப்பட்றாங்க. அதனால தான் இந்த முறை போட்டு ஜெயிக்க விட்டாங்க. நம்ம அவருக்கு முழு சப்போர்ட் கொடுக்கணும், அவருக்கு பக்கத்துணையாக நம்ம நிற்கணும். இன்னொரு விஷயம், அவர் சொன்னார், நான் பதவியேற்ற உடனே இந்த சில நல்ல காரியங்களை செய்ய போகிறேன்னார். என்னென்னா 6 சிலிண்டர் நம்ம தமிழ்நாட்டு எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தரப்படும். ₹2500 மாதம் வங்கி கணக்கில் போடப்படும். நிறைய பல இதெல்லாம் இது பண்ணாங்க. ஆனால் இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சிட்டு இப்போ ரிசல்ட் சிஎம் சீட்டில் உட்கார சொல்ல பாருங்கள், தமிழ்நாடு கடனில் இருக்கிறதெல்லாம் தெரியும். இவங்க எல்லாம் கடனாக வாங்கி வச்சுட்டு போயிருக்கிறாங்க, கஜானா காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்போ யார் மாட்டின்னு முழிக்கிறது? நம்ம ஜோசப் விஜய், நம்ம தளபதி விஜய் தான். ஆனால் அவர் செய்கிறாரு.
உடனே எல்லாத்தையும் சொன்னீங்களே மொத்தத்தையும் செஞ்சீங்களான்னு திருப்பி கேட்டுறாதீங்க. அவர் செய்வார், நம்பணும். நான் எப்படி நம்மளை நம்பி வந்தாரோ அதே மாதிரி அவரை நம்பணும். நம்ம அவர் சொல்கிறத நம்பணும். பொறுமையாக ஒவ்வொரு ஒரு விஷயத்த சொன்னாரா அது அப்படியே எல்லா ஸ்டேட்லேயும் அவர் செஞ்சுன்னு வருவார். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எல்லோரும் நல்லது செய்வார். அதாவது தான் ஜெயித்த இடமாக இருந்தாலும் சரி, தான் ஜெயிக்காத இடமாக இருந்தாலும் சரி, எல்லா மக்களும் தன் மக்களே என்று பார்ப்பவர் விஜய். நல்லது செய்ய வர்றவங்கள நம்ம பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். நம்ம தளபதி விஜய்க்கு நம்ம தான் பாதுகாப்பு கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த கட்சிக்காரங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. திருப்பியும் சொல்கிறேன், தமிழக மக்களே, நம்ம தளபதி விஜய் சிஎம் சீட்டில் உட்கார்றதுக்கு நம்மளான போராட்டங்கள் நம்ம செய்யணும். நன்றி, வணக்கம்.